ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. நம்ம 50,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது செலவெல்லாம் போக ப்ராஃபிட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 இவ்வளோ டேஸ்க்குள்ளே ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். டைம் பார்த்திங்கன்னா 12 ஆகுதுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கே லாகின் பண்ணி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி டு துறைப்பாக்கம் பக்காவாக முடிச்சிட்டோம். ரெகுலராக விளாக் பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், நம்ம வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு தான் லாகின் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பிஃபோராக 1 ஹவர் ஏன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராஃபிட் 1000 ரூபா வேணும். அதனால் வந்து நம்ம 1 ஹவர் பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சப்போஸ் நம்ம 1000 ரூபா ரீச் பண்ணிட்டா நம்ம 9 ஹவர்ஸ்லேயே முடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா 10 ஹவர்ஸ் ஓட்டலாம். அப்படின்றதுனால தான் பிஃபோராக ஒன் ஹவர் நம்ம முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணி பாருங்கள், நம்ம 9 ஹவர்ஸில் 1000 ரூபா ஏர்ன் பண்ணுறோமா இல்லை 10 ஹவர்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. 9 ஹவர்ஸ்னால் நம்ம ஈவினிங் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 11 மணிக்கு முடிப்போம். இல்லை அப்படின்னா 12 மணி வரை நம்ம ரெகுலராக ஓட்டுவோம். இவ்வளோ நாள் 9 ஹவர்ஸ் ஓட்டினோம், இப்போ 1 ஹவர் எக்ஸ்ட்ரா ஓட்டுறோம். ஏன்னா நம்ம டோட்டலாக வந்து செலவுலாம் போக, பெட்ரோல் செலவுலாம் நமக்கு போக ப்ராஃபிட் 1000 ரூபா வேணும். சரிங்க, நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சு, டைம் ஆகுது, நம்ம கிளம்பலாம் வாங்க. செகண்ட் ஆர்டர் எடுக்க துறைப்பாக்கத்தில் இருக்க ஸ்ரீமதி செட்டிநாடு உணவகம் வந்துருவோம். இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் எட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா புதுசாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை, அதனால் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:15 ஆகுதுங்க. இப்போ தான் நம்ம 3வது ஆர்டரு எடுக்க வந்திருக்கோம். சுபம் செட்டிநாடு உணவகம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கத்தில் தாங்க இருக்குது. இங்கேருந்து ட்ராப் நமக்கு வந்து நீலாங்கரை ஒரு 4 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 4.5 கிலோமீட்டர் கரெக்டாக. ரொம்ப லேட்டாக ஆர்டர் போகிறாங்க, ஆர்டரே வரலைங்க. லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணிட்டேன், ஆர்டரே வரல. சரிங்க, எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கொடுக்கலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆகுதுங்க. நம்ம லாஸ்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தான் கொடுத்தோம். எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நீலாங்கரைங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் பயங்கர லக்ஸரியாக இருக்குது. அப்படியே ஃபாரினில் இருக்க மாதிரியே இருக்குது. வீடெலாம் பயங்கர பெருசாக சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பீச்சுங்க, பக்கம்தான். அப்படியே இந்த வீட்டுக்கு பேக் சைடில் பீச்சு தாங்க. சரிங்க, நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சு, நம்ம கிளம்பலாம் வாங்க. நம்மளுடைய 4வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் தான். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீலாங்கரையில் தாங்க இருக்குது. இப்போ வர 3 ஆர்டர் ஓட்டியிருக்கோம், 200 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. சரி, நம்ம போய்ட்டு எடுத்துகிட்டு வரலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2:22 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 4 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம், 235 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆர்டரே போட மாட்டாங்க. ஒரு ஆர்டர் முடிச்சுட்டு நம்ம 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணால் தான் அடுத்த ஆர்டரே வருது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம நீலாங்கரையில் தாங்க இருக்கோம். இங்கே தான் சின்ன சின்ன ஆர்டர் அப்படியே போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு 1000 ரூபா நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். வந்து 5வது ஆர்டர் இங்கே தான் போட்டிருக்காங்க, இந்த ரெஸ்டாரண்ட் தான். இன்னும் ரெடி ஆகலை. ஃப்ரெஞ்ச் ப்ளூ ஹோட்டல் பேர். இதுக்கு முன்னாடி ஆர்டர் வந்து நம்ம ஆப்போசிட்டில் இருக்கு பாருங்க, அந்த ஹோட்டலில் தான் எடுத்தோம். ஜூனியர் புக் பண்ணோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:24 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம 7 ஆர்டர் ஓட்டியிருக்கோம், 412 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆலந்தூரில் கொடுத்துருக்கோம். இங்கேருந்து நம்ம ரூமுக்கு போக ஒரு 4 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். சரிங்க, டைம் ஆகுது, நம்ம கிளம்பலாம். மறுபடியும் நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டினோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:10 ஆகுதுங்க. நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணோம். உடனே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துலேயே ஆர்டர் போட்டாங்க. நம்மளும் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ செஞ்சு பாருங்கள், கடைக்கு முன்னாடி தான் நம்ம உட்காந்துருக்கோம். இந்த போலார்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் தான் இருக்குது. நம்ம ரூமுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த கடை. இங்கேருந்து ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்காரணிங்க, ஒரு 5 கிலோமீட்டர் வரும் நம்ம இந்த லொக்கேஷனில் இருந்து.
பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் வந்து செலவுலாம் போக நம்ம 1000 ரூபா ஏர்ன் பண்ணோம். நம்ம டோட்டலாக காலிலேருந்து ஓட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா 412 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1000 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணிடலாம் செலவுலாம் போக. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகல, அதான் நம்ம உட்காந்துருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:45 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 8 ஆர்டர் கொடுத்துருக்கோம், 490 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணையில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்தோம். நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. சரிங்க, நம்ம கொஞ்சம் வண்டி எடுத்துகிட்டு அந்த பக்கம் போகலாம். ஹோட்டலில் இருக்க சைடா இப்போ தான் ஆர்டர் டக்குன்னு போடுவாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:57 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 10 ஆர்டர் ஓட்டியிருக்கோம், 573 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்சென்டிவ் 180 அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம 4 ஆர்டர் ஓட்டணும். இப்போ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூரில் இருக்கோங்க, உமர் பிரியாணி சென்டர். இங்கே தான் நம்ம வந்து 11வது ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலை, அதான் நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். இங்கே வேற பள்ளம் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பைக் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரண்ட் சைடில் இருக்கு. சரிங்க, பார்ப்போம் வெயிட் பண்ணி. டைம் பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 13 ஆர்டர் ஓட்டியிருக்கோம், 677 ஏர்ன் பண்ணியிருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கங்க, பிரியாணி முபாரக் இந்த ரெஸ்டாரண்ட்டு தான் எடுக்க வந்திருக்கோம். 14வது ஆர்டர், இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலை, அதான் வெயிட் பண்ணிருக்கோம். இந்த ஆர்டர் நம்ம முடித்தா தான் நமக்கு இன்சென்டிவ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 13 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம், மொத்தம் டோட்டலாக 14 ஆர்டர் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆக போகுதுங்க. இப்போ தாங்க ஃபுட் ரெடி ஆச்சு. இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் இந்த ஹோட்டலில் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்மள மாதிரியே நிறைய ப்ரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்விக்கிலேருந்து ஜொமேட்டோலேருந்து. ஃபுட்டு ரெடி ஆகாமல் பார்த்தீங்கன்னா அவங்க சிம்பிளாக ஃபுட்டு ரெடி ஆகலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதனால் நமக்கு எவ்வளோ இஷ்யூ அப்படின்றது நமக்கு தான் தெரியும். நிறைய பேருக்கு இன்சென்டிவ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் இருக்கும், அந்த டார்கெட் கூட ரீச் பண்ண முடியல. நம்மளாலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் ரீச் பண்ண முடியாது போல், 1000 ரூபா. என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. அவங்க சைடும் ஃபுட்டு ரெடி ஆகலை, நம்ம சைடும் அவங்க சைடும் ப்ராப்ளம், நம்ம சைடும் ப்ராப்ளம். நமக்கு தாங்க இதில் நிறைய லாஸு. சரி, ஒரு நாள் இப்படி தான் இருக்கும், என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது தான். ஓகேங்க, நம்ம கிளம்பலாம் வாங்க. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். கெட்டதுலேயே ஒரு நல்லது நடக்குன்ற மாதிரி ஸ்விக்கிலேருந்து நம்ம ப்ரோ ஒருத்தர் மீட் பண்ணேன். அவர் வந்து நம்ம சேனலில் பார்க்குறேன், டெய்லியும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது கூட தெரியல, அவர் கூட பேசுனதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அவர் பேர் சொல்லியிருந்தார், சாரி ப்ரோ மறந்துட்டேன். வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, நமக்கு டைம் ஆகிடுச்சு, நம்ம கிளம்பலாம் வாங்க. கஸ்டமர் வேறு கால் பண்ணிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:11 ஆகுதுங்க. நம்ம 14 ஆர்டர் பார்த்து இன்சென்டிவ் 890 ரூபா நமக்கு வந்திருக்கு, டோட்டலாக இன்சென்டிவோடு சேர்த்து. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம டார்கெட் ஒரு 1000 ரூபா, செலவுலாம் போக 1000 ரூபா வருமானு பார்த்தீங்கன்னா டவுட்டு தான். இன்னும் கரெக்டாக ஒரு 50 நிமிஷம் இருக்குது. சரிங்க, பார்ப்போம். ஆர்டரும் எதுவும் டக்குன்னு போடலை, வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 11:40 ஆக போகுதுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் 20 நிமிஷம் இருக்குது. நம்ம வந்து இப்போ வர பார்த்தீங்கன்னா 15 ஆர்டர் ஓட்டியிருக்கோம், 912 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். 16வது ஆர்டர் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்பி கேக்ஸ், இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் தான் இருக்குது. இப்போ தான் ஃபுட் ரெடியாக இருக்குது. சரி வாங்க, டக்குன்னு எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுக்கலாம். நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியல இன்றைக்கி. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட்டாக நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் 45 மினிட்ஸ் லேட் ஆச்சு பாருங்கள், அந்த ரெஸ்டாரண்ட் தான் ரீசனு. கண்டிப்பாக அது அந்த ரெஸ்டாரண்ட்டில் லேட் பண்ணாலும் நம்ம கண்டிப்பாக ப்ராஃபிட் ஒரு 1000 ரூபா நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா நாளும் ஒரே மாதிரி அமையன்னு நம்ம எதிர்பார்க்குறது நம்ம கையில் இல்லை. சரிங்க, வாங்க நம்ம போய்ட்டு எடுத்துகிட்டு வரலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகுதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 16 ஆர்டர் தான் ஓட்டினோம், 935 ரூபா தான் ஏர்ன் பண்ணோம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்டரே நம்ம 11:45 கொடுத்துட்டோம், ஆனாலுமே நமக்கு ஆர்டர் போடல.
நம்ம என்னங்க பண்ண முடியும்? நம்ம சைடு இருந்து நம்ம என்ன எஃபெக்ட் பண்ணோமோ அது அந்த எஃபெக்ட் நம்ம போட்டோம். பார்த்தீங்கன்னா கடைசியில் பெட்ரோல் பங்க்கில் சரி இன்னும் ஆர்டரே போடல, பக்கத்தில் பங்க் இருக்குன்னு சொல்லிட்டு பெட்ரோலுக்கு நாளைக்கு அட்வான்ஸாக இன்றைக்கே போட்டு வச்சிட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா 935 ரூபா ஏர்ன் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லுள்ளம் நம்ம கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 40 ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க, 20 2 பேர். மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 975 ரூபா. 975லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவு லெஸ் பண்ணோம். 210 ரூபா பெட்ரோலு மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீ 30 ரூபா. டோட்டலாக வந்து இன்றைக்கோட ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 735 ரூபா தாங்க. இந்த 1064 வந்து பார்த்தீங்கன்னா நேற்றோட ஏர்னிங்ஸு. இன்றைக்கி ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 735. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸில் நம்ம வந்து 1799 1799 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம் 2 டேஸில். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9 மணி நேரம் தான் லாகின் பண்ணி ஓட்டினோம். 9 மணி நேரம் லாகினுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் 1064 ரூபா கிடச்சிச்சு. இன்றைக்கி நம்ம 10 மணி நேரம் லாகின் பண்ணி ஓட்டினோம். ஆனாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 735 தான். அது வந்து நம்ம தப்பு இல்லைங்க, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து லக்கு. ரெண்டாவது அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம 45 மினிட்ஸ் போயிடுச்சு. ரெண்டாவது நம்ம பார்த்திங்கன்னா ஆர்டரும் வந்து நமக்கு சரியாக போடல. ஒரு ஆர்டர் முடிச்சு நம்ம 10 மினிட்ஸ் 4 மணி நேரம் வெயிட் பண்ணோம். வந்து நம்மளோட எஃபெக்ட் நம்ம பண்ணோம். அது நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கம்மியாச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குன்னு எல்லா நாளும் நம்ம ஒரே மாதிரி எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா? ஒரு நாள் அதிகமாக வரும், ஒரு நாள் கம்மியாக வரும். இதுதான் லைஃபே அப்படி தான். நம்ம வந்து ஒரே மாதிரியே நமக்கு லைஃப் எப்பவுமே அமையாது இல்லைங்க. நல்லதுனால தான் நல்லதே நடக்காது, கெட்டதுனால இருந்தால் கெட்டதே நடக்காது. அந்த மாதிரி தாங்க. அந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம சில்லாக எது நடந்தாலும் அது வந்து நம்ம நார்மலாக எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோன்னா லைஃப் ஒரே மாதிரியே போவாங்க. நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் ஓட்டல. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம நார்மலாக ஆவரேஜாக தான் ஓட்டுறோம், ரொம்ப பொறுமையாக தான் ஓட்டுறோம். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெல்த்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டியும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா வண்டி இருந்தால் தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அதனால் நம்ம எல்லா சைடும் நம்ம பார்க்கணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி இப்படி இருந்தால் நாளைக்கு இது மாதிரி அமையாது, பார்த்துக்கலாம். நாளைக்கு கண்டிப்பாக நம்ம டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகிடுச்சு. தொடர்ந்து விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.